எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். தோசைனா நம்ம எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச விஷயங்க. ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தோசை. இதில் மைசூர் மசாலா தோசைனா அது ஒரு ஸ்பெஷல் ஃபேவரட் தாங்க. ஸோ மைசூர் மசாலா தோசையில் என்ன ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? அதில் ஒரு நல்ல கார சட்னி ஒன்று அரைச்சி நம்ம அதில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அதே மாதிரி மசாலானால நம்ம அதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா கூட நம்ம செஞ்சு நம்ம இதில் ஸ்டஃப் பண்ணி இதை செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மைசூர் மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசை செய்ய முதல்ல காரசாரமான ஒரு சட்னி அரைக்க போகிறேன். மிக்சர் ஜாரில் கிட்டத்தட்ட 25 பியாத்கி மிளகாய் போடுறேன். உங்களுக்கு இந்த மிளகாய் கிடைக்கலன்னா நீங்கள் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் யூஸ் பண்ணலாம். அடுத்து 4 பெரிய பூண்டு போடுறேன். இந்த பூண்டு பெருசாக இருக்கிறதுனால 4 போடுறேன். உங்ககிட்ட சின்ன சைஸ் பூண்டு இருந்தால் நீங்கள் 8 பூண்டு போடலாம். 3 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு போட்டு அரைங்க. முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைக்க போகிறேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல விழுதா அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். வாவ், காரசாரமான மிளகாய் பூண்டு சட்னி இப்போ ரெடி. சட்னியோட வாசனை பிரமாதமாக இருக்குது. உருளைக்கிழங்கு மசாலா செய்ய அகல பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. இதில் நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் போட்டு கிண்டுங்க. அடுத்து ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது போட்டு வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நான் 5 உருளைக்கிழங்க வேக வச்சு சேர்க்கிறேன். கிட்டத்தட்ட 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி கிழங்க மசிச்சு விடுங்க. இந்த மசாலா நல்லா சாஃப்டாக இருக்கணும். கடைசியாக இதில் கொத்தமல்லி இலை தூவி கிண்டுங்க. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி, எடுத்து வைங்க. தோசை செய்ய தவாவை சூடு பண்ணி மாவை ஊற்றுங்க. கரண்டி வச்சு தோசையை ஃப்ளாட் ஆக்குங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. செஞ்ச மிளகாய் சட்னியை தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க.
தோசையோட ஒரு பக்கத்தில் உருளைக்கிழங்கு மசாலா வைங்க. இது மேலே நறுக்கின வெங்காயம் கொஞ்சம், நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் தூவி தோசையை ஃபோல்டு பண்ணுங்க. சூப்பர் டேஸ்டி மைசூர் மசாலா தோசை இப்போ ரெடி. சூடாக பரிமாறுங்க. வாவ், எவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த மைசூர் மசாலா தோசை. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல்ஸ் எல்லாம் நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி ஒரு அருமையான ரெசிபி. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த கார சட்னியும் இந்த மசாலா வச்சு இந்த தோசை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மைசூர் மசாலா தோசைவை ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க.